கருப்பு கொடி ஏற்றுட்டாரு, தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க. எல்லா காரியத்தையும் பண்ணியாச்சு. அதாவது இதை விட ஒரு நல்ல நன்மையை வந்து திமுக மோடி செய்ய முடியாது, செய்து விட்டார். ஓட்டர்ஸ், பெண்கள் வாக்காளர்களை டிசைடிங் ஓட்டர்ஸாக இருக்காங்க. இவங்க பெண்களுக்கு எதிரானவங்க திசை திருப்பத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க. தே கேவ் எ ஃபிலிப் டு ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு வந்து அவங்க இன்னொரு ஒரு 2% 3% ஓட்டை ஏற்றி விட்டாங்க. ஒரு பார்லிமெண்ட்டை கன்வீன் பண்ணி தோத்து டிபேட்டபிள் 12 வருஷத்துல மோடி கொண்டு வந்த ஒரு பில் ஃபர்ஸ்ட் டைம் தோத்துரும். இவங்க 2 பேரும் எதிர்ப்பாங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும். இந்த மசோதா தோத்துருன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். தே டோன்ட் ஹவ் நம்பர்ஸ். நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், டீலிமிட்டேஷனை மையமாக வச்சு இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. பெண்களுக்கு எதிரானவங்க நாங்கள் திசை திருப்போம். இது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அது அப்படி மறுக்கிறாங்கன்னா களமே அப்படிதான் இருக்கு. விஜய் தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து விஜய் பிடிக்குது பிடிக்காதுலன்றதுலாம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது செகண்ட். ஸ்டாலினோட ராகுல் காந்தி ஸ்டேஜை ஷேர் பண்ணாததுன்றது கான்ஷியஸ் டெசிஷன். அவருக்கு ஸ்டாலினுடன் மேடையில் தோன்ற விருப்பம் இல்லை. இந்த கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால் ஏற்பட்ட கூட்டணி. இது வந்து ஒட்டு போட்ட துணி. இது கீழே ஜெல் ஆகலை. ஆனால் தேஜஸ்வி யாதவ் நேற்று வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வராருனாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசி மினிட் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாருன்னா அது கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜாக இருக்கும். நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடாகி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம அடைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். மோடி இன்னைக்கும் வராரு, வந்துட்டு போனார். அமித்ஷா இன்னைக்கு முடக்குறிச்சி ரோட் ஷோ. அண்ணாமலை மறுபடியும் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் இருக்கார். பிஜேபி வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் பிஜேபியுடைய ஆட்கள் பயங்கரமாக ரோட் ஷோ மீட்டிங்னு ஒரு இது இருக்குது. பிஜேபிக்கு திடீர்னு அக்கறை வந்துருச்சா இல்லை என்ன கதை? இல்லை, அவங்க முதல்ல பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் வந்து இதை 3 வாரத்துக்கு முன்னாலே இதை பண்ணியிருக்கணும். அவங்க லேட் பிக்கப்பாக வராங்க. அவங்க வந்து தெர் இஸ் அ ஸ்லைட் சர்ஜ் இருக்குது என்டிஏக்கு. அதை நான் அப்படி தான் அதை கணிக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த டீலிமிட்டேஷன்லேயே கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே ஓவர் ப்ளே பண்ணிச்சோன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. பெண்கள் இடஒதுக்கீடு திமுக கெடுத்ததுன்ற ஒப்பீனியனை வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பாமகவும் இப்போ அன்புமணியோட ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு விதைக்கிறாங்க. ஓரளவு அதை விதைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, ஆல் இன் ஒன் வாய்ஸ் அதை பேசுகிறாங்க. இவங்க வந்து நாங்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க இல்லைன்றாங்க, அது உண்மை. ஆனால் இவங்க தொகுதி குறையும்னு டீலிமிட்டேஷனுக்காக தான் இதை எதிர்த்தாங்க. ஆனால் அது எப்படி வெளியில் பொற்றை ஆயிருக்குன்னா ப்ரொஜெக்டட்னா வந்து பெண்கள் இடஒதுக்கீடை திமுக எதிர்க்குது அப்படின்னு எந்த குழப்பத்தை வந்து பிஜேபி பண்ணணும்னு நினச்சோ அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் அ ஸ்லைட், ஐ கேன் சே ஸ்லைட் சர்ஜ் இன் என்டிஎஸ் சான்சஸ். அதில் இந்த விஷயத்தில் பெண்களுக்கு எதிரானவர்கள் திமுகவினர், அது குடும்ப கட்சி. இப்போ நேற்று மோடி ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து இன்டைரக்டாக சபரீசனை அட்டாக் பண்ணுறாரு. வழக்கமாக பியூஷ் கோயல் தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். கண்டினியூஸாக சபரீசனை நேம் பண்ணது வந்து பியூஷ் கோயல். பட் திஸ் டைம் வந்து மோடியே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டைம் மோடி மருமகனுக்கும் மோடியோட வாயிலேருந்து சபரீசனை இன்டைரக்டாக இன்டாக்ட் பண்ணுறது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். மகனை சொல்லியிருக்காரு, மருமகனை சொன்னதில்லை. இப்போ மருமகனையும் எழுக்கிறார். அவரும் அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் அது ஆமாம். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சபரீசன் வந்து விசிபிளாக எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த காலங்களில் வந்து இப்போ 19, 21, 24 தேர்தலில் அஃப்கோர்ஸ் இஸ் தி மேன் பிஹைண்ட் தி சீஃப் மினிஸ்டர்ன்றது தெரியும். அந்த அவர் சிஎம் ஆனவுடனே அந்த ஃபோட்டோ 16 இருந்தே அவர் இல்லை, அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஸ்டாலின் உட்காந்துருப்பார் சிஎம் ஆன அன்னைக்கு, அந்த சேரில் உட்காந்த அன்னைக்கு பின்னால் அவர் நிற்கிற ஃபோட்டோ தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். தேவர் மகன் போஸ்ட். ஆமாம், ஐ எம் த பாஸ்ன்றதை வந்து அவர் காமிச்சார். அப்புறம் அப்போலோலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது he was on the wheels, அவர் கார் ஓட்டினார். பட் அப்போல்லாம் தெரியாதது இப்போ வெளிப்படையாக அவங்க வந்து அதை பதிவு பண்ணுறாங்க. யார் கண்ட்ரோலில் பார்ட்டி இருக்குன்றதை பதிவு பண்ணுறாங்க. சபரீசன் வந்து கட்சி மீட்டிங் நடத்துகிற விஷுவல்ஸை வெளியில் வராமல் அவங்க நினச்சா பார்த்துக்க முடியும். ஆமாம், ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஏன்னா அவர் போன 2மே இண்டோர் மீட்டிங்ஸ். அவங்க நினச்சா ஒரு ஃபோட்டோ கூட வராமல் பார்த்துக்க முடியும். நீங்கள் 1000 எழுதுனீங்கனாலும் ஒரு விஷுவலுக்கு இருக்க இம்பேக்ட் வந்து ரிட்டன் வேர்டு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்ல. பட் அவங்க அதை ஓப்பனாக வந்து சபரீசனுக்கான ரோலை வந்து அவங்களே எக்ஸிபிட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் முதன்முறையாக வந்து மகனுக்கும் மருமகனுக்கும் தமிழ்நாட்டை கொள்ளடிக்கிறதுல போட்டி நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் பிஜேபிஸ் ஆட்டிடியூட். இப்போ நீங்கள் சொன்ன இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் வந்து பிஜேபிக்கு ஒரு நான் சொன்னல ஸ்லைட் சர்ஜ் இருக்குது அப்படின்னு. இதுதான் காரணம்.
இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள கையில் எடுக்கிறது தான். தேர் ப்ராப்ளம் இஸ் அண்ணாமலை தலைவராக இருக்க வரைக்கும் பார்ட்டி வந்து ஒரு விசிபிளாக இருந்தது. 1000 குறை அண்ணாமலை சொன்னீங்கனாலும், அண்ணாமலை போன பிறகு அது பேக் டு ஸ்கொயர் ஒன். அந்த கட்சிக்கு எந்த விசிபிலிட்டியுமே கிடையாது. அண்ணாமலை தலைவராக இருந்த 3 வருஷத்தில் அண்ணாமலையை தவிர வேறு யாரும் மீடியா லைம் லைட்டில் இல்லாமல் அண்ணாமலை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அண்ணாமலையை தூக்கின பிறகு எந்த பதவியும் இல்லாமல் இருந்தாலும் அண்ணாமலை தான் லைம் லைட்டில் இருக்காரு. விட நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் இருக்காருன்றது நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. பாலிடிக்ஸ் ஏனோ தானோன்னு பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அண்ணாமலையே இவங்க வந்து முதல்லேருந்தே எலெக்ஷன் டைம்லேருந்தே கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட இது இன்னும் அவங்களுக்கு பிக்கப் ஆகிருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த பெண்கள் மசோதாவை வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க, எல்லாரும் ஒரு வாய்ஸில் அட்டாக் பண்ணுறாங்க. எடப்பாடி சொல்கிறாரு, அண்ணாமலை, மோடி, அன்புமணி, டிடிவி தினகரன், இது வந்து பெண்களுக்கு எதிரான காரியத்தை திமுக செஞ்சுருக்குன்னு போது when they speak in one voice, மற்ற விஷயங்களில் திமுக மேலே வெறுப்பு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை பேசும்போது அது வந்து இன்னும் இட் வில் கம் இன் ஹேண்டி. அப்படி தான் அது இருக்குது. அதில் இருக்க குழப்பமுமே திமுக ஒரு சவாலாக மாறுது. எஸ், நீங்கள் ஸ்டாலின் போய் அந்த மசோதாவை கொளுத்துறாரு, எந்த முதலமைச்சரும் கொளுத்தலை. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டாரு, பனியன் போட்டுக்கிட்டாரு, பார்லிமெண்ட்லேயும் பார்ட்டிலையும் கருப்பு சட்டை. அதுக்கப்புறம் அது தோத்தோன்னே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தே மில்க்ட் இட் டு த கோர்னுவாங்க, மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மோடி வந்து நேற்று சொன்ன பிறகு வந்து இன்றைக்கி அது இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தெர் இஸ் அ ஸ்லைட் சர்ஜ் இன் என்டிஏன்றது இப்போ கவுண்டர் அட்டாக் பண்ணணுமா அல்லது அதை விட்டுட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிடுவாங்களான்றதை நம்ம பார்க்கணும். நாளை மறுநாளோட கேம்பெயின் முடியுது. உங்களுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரை அதை இப்போ கொண்டு வந்தது, அது 1 மாதம் பொறுத்து கொண்டு வந்துடும். ஆனால் அவங்க அதை தெரிஞ்சு தான் பண்ணாங்கன்னு ஒரு வியூ இருக்குது. அது எல்லாருக்குமே என்ன ஆச்சரியம்னா, நார்மலி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் போகுது, இல்லை எங்கேயோ ஒரு கவுன்சில் எலெக்ஷன் போனால் கூட மோடி அரசு வந்து இது மாதிரி விஷயங்களை புஷ் பண்ண மாட்டாங்க. மோடியே புஷ் பண்ண நினச்சாலும் லோக்கலி இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து இப்போதைக்கு வேணாம் பண்ணாதீங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் மிடில் ஆஃப் த எலெக்ஷன்ஸை ஒன்று பண்ணுறாங்க, ஸ்பெஷல் செஷன்ஸில் வேற அதை கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க, தோற்று போகும்னு தெரிஞ்சும் பண்ணுறாங்க. இவ்வளவும் பண்ணி என்னத்தை அச்சீவ் பண்ண போகிறாங்கன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வரைக்கும் அது யாருமே கிளியர் ஆகலை. அதான் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து தேர் ஆர் மெனி தியரிஸ் டூயிங் அரவுண்ட். ஒருத்தவனுக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். ஐடியா இல்லாமல் மோடி பண்ணல, பண்ண மாட்டார் மோடி. ப்ராபபிள் தியரி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் க்ரூஷியல் ஸ்டேட்ஸ் இவங்க 2 பேரும் எதிர்ப்பாங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும். இந்த மசோதா தோற்றுன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். தே டோன்ட் ஹவ் நம்பர்ஸ். வேறு மாதிரி தில்லாலங்கடி வேலை பண்ணிடலாம், இதை பண்ண முடியாதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் விட முக்கியம், 1/3 கொடுக்குறதுல மோடிக்கு விருப்பம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பம் கிடையாதுங்க 1/3 கொடுக்குறதுல. ஆர்எஸ்எஸ் விருப்பம் இல்லாத விஷயத்தை மோடி எப்படி பண்ணுவார்? ஸோ தே வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட் டூ அப்படின்வாங்க. ஸோ இதை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், டீலிமிட்டேஷனை மையமாக வச்சு இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க, பெண்களுக்கு எதிரானவங்க நாங்கள் திசை திருப்புவோம், 2 ஸ்டேட்லேயும் அது எடுப்படும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் அதுக்கு கூட இவ்வளோ பெரிய வேலையை கொடுக்கணுமான்றதான். ஒரு பார்லிமெண்ட்டை கன்வீன் பண்ணி தோத்து டிபேட்டபிள் 12 வருஷத்தில் மோடி கொண்டு வந்த ஒரு பில் ஃபர்ஸ்ட் டைம் தோத்துருக்கு. அமெண்ட்மெண்ட் பில். சச் அன் ஹெவிலி ஈகோசென்ட்ரிக் பாலிட்டிஷியன் லைக் மோடி இந்த மாதிரி வந்து தான் கொண்டு வந்த மசோதா தோக்கடிக்கப்படுறதை விரும்ப மாட்டார். இந்த கவர்மெண்ட் would not have achieved it. இது நிறைவேறும்னு தெரிஞ்சிருந்தால் கொண்டு வந்திருக்க மாட்டான்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1/3 மோடிக்கு சத்தியமாக விருப்பம் கிடையாது. நைதர் மோடி நார் ஆர்எஸ்எஸ் வாண்ட் விமன் டு கெட் எம்பவர்ட். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். பண்றதா எக்ஸிஸ்டிங்ல நீ கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 23 பாஸ் பண்ணி ஆல்ரெடி தி பில் வாஸ் பாஸ், இட் ஹஸ் பிகம் an act. இருக்கு, ஆல்ரெடி சட்டம் இருக்குது. 543ல 181 கொடுக்கலாம். போய் புதுசாக இதுக்கு நோண்டுற, ஏன் நோண்டுறோன்னா இது வரக்கூடாது. இப்போ டீலிமிட்டேஷன் முடிஞ்சு, இப்போ சென்சஸ் முடிஞ்சு, டீலிமிட்டேஷன் முடிஞ்சு 234க்கு பிறகு தான் வரப்போகுது. இது 234ல விட வாய்ப்பு குறைவு, வந்தால் மேக்ஸிமம் 234. ஸோ இது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு தான் மோடி கொண்டு வந்தார். ராகுல் காந்தியோட அந்த வேர்டு பார்லிமெண்ட் முடிஞ்சோன்னே, ஹாவ் யூ நோட்டீஸ் த ஃபேஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்? திரும்ப சொல்கிறார் ராகுல் காந்தி, ட்வீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. மசோதா தோத்தோன்னே எய்ஸ் நோஸ் ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணோன்னே டிசிஷனை 2/3 இல்லை மேட்ரு டிஃபிட்டடுன்னு மோடி முகத்தில் ஒரு சந்தோஷம் குதூகலம் இருந்ததுன்றாரு அவர். ஹவ் யூ நோட்டீஸ் த ஃபேஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் பை த ஸ்பீக்கர்னும் போது க்ளீனாக தெரியுது. இது ஏங்க ஒரு 12 வருஷத்தில் மோடி கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பில் டிஃபிட் ஆகுதுன்னா, தோக்கிறதுக்காகலாம் ஒரு பில்லை மோடி கொண்டு வர மாட்டார். அதுவும் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன். என்னமோ பிளான் பண்ணாங்க அவங்க வந்து, ஏதோ பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சுருவாங்க. அந்த கதை தான் இது. என்ன நினைக்கிறாங்க, இந்த லைக்லி சினாரியோ தியரி வந்து பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் இருக்க
ஓட்டர்ஸ், பெண்கள் வாக்காளர்களை அவங்க டிசைடிங் ஓட்டர்ஸாக இருக்காங்க. இவங்க பெண்களுக்கு எதிரானவங்க திசை திருப்பத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க. அது பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா இவங்க கவுண்டர் பண்ணிட்டாங்க. டீலிமிட்டேஷன் தான் காரணம். இன்ஃபேக்ட் தே கேவ் ஃபிலிப் டு ஸ்டாலினுக்கு வந்து அவங்க இன்னொரு ஒரு 2% 3% ஓட்டை ஏற்றி விட்டாங்க. ஆமாம், தமிழ்நாட்டை காப்பாற்றுறோன்னு. ஏன்னா வந்து நீ 2011 சென்சஸ் படி பிரிச்சுன்னா நமக்கு 6 சீட்டு குறையுது. இன்னொன்று, அந்த பில்லே வந்து அயோக்கியத்தனமான பில்லுங்க. பில்லில் இல்லைங்க 50% இன்க்ரீஸ்னு வாய்மொழியாக தான் சொல்கிறாரு. வாய்மொழியாக சொல்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. பில்லில் இருக்கணும். இல்லை, அது வந்து எல்லாம் மோசடி, எல்லாம் போயிட்டு கொண்டுட்டு வரேன்றாரு. 1 ஹவரில் கூட நான் மாற்றிடுவேன். அது முதலே பண்ணி தொலைச்சிருக்கல. கேசி வேணுகோபால் சொன்னதுக்கு எனக்கு 1 ஹவர் டைம் கூட, நான் வந்து 1 ஹவர் எதுக்கு உனக்கு டைம் கொடுக்குறோம்? சரி, அப்போ கூட டீலிங் பண்ண மாட்டேன்றான். டீலிங் பண்ணாமல் எப்படி நீ பண்ணுவேன்? எங்க சென்சஸ் இல்லாமல் நீ டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணுவேன்? ஸோ எல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து. பட் எதுக்கு பண்ணாங்க அப்படின்றதுக்கான இது வந்து தெளிவாக தெரியல. மேபி பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் இருக்க பெண் வாக்காளர்களை, தமிழ்நாட்டில் விமன் ஓட்டர்ஸ் ஆர் மோர், இதையும் பெங்கால்லையும் அந்த விமன் ஓட்டர்ஸை சென்ட்ரிக்காக வச்சு பண்ணாங்கன்றாங்க. பட் பெண்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு போய் எடுபடுன்றது ஒரு அளவு எடுபடலாம். பட் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு, ஏன்னா பிஜேபிக்கும் வெற்றிக்குமான அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் இங்கே வந்து. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது வந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா ரியலி தேர் நாட் சாணக்கியாஸில் சாணக்கியானே கிடையாது. அவங்க சாணக்கியனே கிடையாது. பெங்காலில் கூட அவங்களுக்கு 38% ஓட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் என்னங்க இருக்குது? இதெல்லாம் வந்து பூமராங்க. வேணா ஸ்டாலின் டே 1லேருந்து அதை கவுண்டர் பண்ணிட்டாருங்க. டே 1லேருந்து களத்தில் இறங்கிட்டாரு, கருப்பு கொடி ஏற்றுட்டாரு, தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க. எல்லா காரியத்தையும் பண்ணியாச்சு. அதாவது இதை விட ஒரு நல்ல நன்மையை வந்து திமுக மோடி செய்ய முடியாது, செய்து விட்டார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவதில் மற்ற எல்லோரையும் விட நரேந்திர மோடிக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக நிரூபித்து விட்டார். ஆர்.என். ரவியை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை மோடியை சேர்த்து சார், ஒரு வழியாக நேற்று ராகுல் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வந்துட்டார். 3 இடத்துல பரப்புரை. மிஸ்டர் ஸ்டாலின் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு போயிட்டாரு. முதல்ல இந்த ராகுல் வருவாரா மாட்டாரான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லப்பட்டது. ராகுல் வந்ததுனால திமுகவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குமா? அப்படிலாம் இல்லை. வந்தாலும் வராட்டியும் திமுக என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்க போகுது. ஜெயிக்கணும்னு அவங்க தலையெழுத்து இருந்ததுன்னா, தமிழ்நாடு தலையெழுத்தில் இருந்ததுன்னா அது ஜெயிக்க போகிறாங்க. தோக்கணும்னு இருந்ததுன்னா தோக்க போகிறாங்க. அவ்வளோதான். ராகுலால் முடிவு மாறப்போகுதுன்னெலாம் நான் ஒன்றும் நம்பலை. பட் பர்செப்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையை ஷேர் பண்ணாதது கவனிக்கத்தக்கது. இப்போ 2004 பார்த்தீங்கன்னா 4 மக்களவைத் தேர்தல்கள், 4 சட்டமன்ற தேர்தல்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்துருக்கு. ஒரே ஒரு மக்களவைத் தேர்தல் 2014 தான் தனியாக நின்னாங்க. தட் வாஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் டைவர்ஸ். அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க 2 பேரும். ஸோ இந்த 22 ஆண்டு கால அவர்களுடைய மன வாழ்க்கையில் வந்து 4 அசம்பிளி 4 பார்லிமெண்ட்டில் வந்து இவர்கள் வந்து ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கலைஞர் இருந்த வரைக்கும் சோனியா காந்தியும் கலைஞரும் மேடையில் இருப்பாங்க. கலைஞர் மரணத்துக்கு பிறகு வந்து ஸ்டாலினும் சோனியா காந்தியும் இருப்பாங்க, அல்லது ஸ்டாலினும் ராகுலும் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் கலைஞர் மரணத்துக்கு பிறகு அவர் சிலையை திறந்து வச்சப்போ, அறிவாலயத்தில் கலைஞர் சிலை திறந்து வச்சப்போ தான் அவர் வந்து ராகுல் காந்தியை பிரதமராகவே முன்மொழிகிறார். அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த 8 தேர்தல்களில் காங்கிரஸ் லீடர்ஸ் சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ ராகுலோ இல்லாமல் முதன்முறையாக இவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. நேரு காந்தி ஃபேமிலியிலேருந்து ஸ்டாலினோட யாரும் சீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கல. அஃப்கோர்ஸ் சோனியா காந்தி அவங்க உடல்நலம் குன்றி இருக்கிறவங்க எங்கேயும் வரதில்லை. இப்போ வெளியில் பார்லிமெண்ட்டு கூட வரல அவங்க. மற்றபடி அட்லீஸ்ட் பிரியங்கா வருவாங்க அப்படின்னாங்க. பிரியங்காவும் வரல, ராகுலும் வரல. ஸ்டாலினோட ராகுல் காந்தி ஸ்டேஜை ஷேர் பண்ணாததுன்றது கான்ஷியஸ் டெசிஷன். அவருக்கு ஸ்டாலினுடன் மேடையில் தோன்ற விருப்பம் இல்லை. இதுதான் உண்மை. இதுதான் பட்டவர்தனமாக போட்டு உடைக்கிறதுனா இதுதான் உண்மை. சீட் ஷேரிங்லேயே அந்த பிரச்சனை வந்தது. அதை தாண்டி வந்து அதிகப்படியாக வந்து வேறு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பிஜேபி பக்கம் திமுக மெல்ல மெல்ல நகருதுன்றாங்க. செல்வ பெருந்தகையை வந்து ஸ்டாலின் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்ற கோவம் ராகுல் காந்திக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உடஞ்சிடுச்சு, முறிந்து போச்சு நம்ம நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் கடைசியாக வந்து தே ஆக்சுவலி ஸ்நாட்ச்ட் இட் ஃப்ரம் த ஜாஸ் ஆஃப் டிஃபீட்னுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க தோல்வியின் விளிம்பிலிருந்து கூட்டணியை காப்பாற்றினாங்க. பிரியிற ஸ்டேஜ்லேருந்து அதை காப்பாற்றினாங்க. தோல்வினா உடையிற ஸ்டேஜ்லேருந்து அதை காப்பாற்றினாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட உடஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஜாஸ் ஆஃப் த டிஃபீட்னும் போது ஜாஸ் ஆஃப் த கொலாப்ஸ் அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணாங்க. பட் அந்த வடு இருக்குது கூட உள்ளே இருக்குது. அதனால் அவர் வரல. மெயின் ரீசன் ராகுலுக்கு நான் கேள்விப்பட்டவரில் ராகுல் காந்திக்கு பெரிய அளவில் ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய கோபம் என்பது வந்து 21 அசம்பிளி எலெக்ஷன் ஜெயிச்சதுலேருந்து
கட்சியை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுல திமுக காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுல ஷ்ரிங்க் பண்ணுறதுல அவங்க கால்குலேட்டடாக இருக்காங்க காங்கிரஸ் திமுகன்றது தான் அவருடைய குற்றச்சாட்டு. லோக்கல் பாடிஸில் வந்து காங்கிரஸுக்கு ஃபார் தட் மேட்டர் அது விசிக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்க்கு எல்லாருக்குமே இருக்க குற்றச்சாட்டு. லோக்கல் பாடிஸில் ப்ராமிஸ் பண்ண இடங்களில் கூட வந்து சுயேட்சையாக திமுகவில் போட்டி போட்டு ஜெயிச்சு அந்த பஞ்சாயத்து ரொம்ப நாள் ஓடிச்சு. அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லி அறிவாலயத்துக்கு அழைச்சி ஸ்டாலினே கட்டளையிட்ட பிறகும் அவங்க கேட்கல. நான் வெட்கத்தில் தலை குனிகிறேன்னு ஸ்டாலின் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார். ஸோ இந்த கட்டத்தில் வந்து லோக்கல் பாடிஸில் அதாவது ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சியில் தலைவரான பிறகும் அதுக்கு பிறகும் கூட வந்து ஒரு வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அக்ராஸ் த கண்ட்ரி லோக்கல் பாடிஸில் காங்கிரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும். அதுதான் வந்து உண்மையான ஜனநாயகம், விச் இஸ் அ கரெக்ட் பாத்து. ஆக்சுவலி இங்கே அதை வந்து அவங்களால செய்ய முடியல, அந்த வருத்தம் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது வந்து 25 சீட்டு 28 சீட்டு 30 சீட்டுக்கு இஷ்யூ கிடையாது. லோக்கல் பாடிஸில் 20% நாங்கள் கொடுக்குறோம், இந்த இயர் எண்டில் நடத்துட்டோம், அதுக்கு ரைட்டிங்கில் கொடுங்க 20% கொடுக்கணும்னா அதை மறுத்துட்டாங்க. அந்த கோபம், அதாவது வெரி சிம்பிள், தன் கட்சியுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை டிஎம்கே வந்து கால்குலேட்டடாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்ற கோபம் தான் ராகுலோட கோபம். இந்த கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால் ஏற்பட்ட கூட்டணி. இது வந்து ஒட்டு போட்ட துணி, இது கீழே ஜெல் ஆகலை. காங்கிரஸ் கேடர்ஸ் 21 ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஓட் இந்த முறை கண்டிப்பாக திமுக ஆகாது. பல இடங்கள்லையும் பிரச்சனை இருக்குது. திமுகவும் பல இடங்களில் 21 ஒர்க் பண்ண மாதிரி இந்த முறை இவங்களுக்கு ஒர்க் பண்ணல, எக்ஸப்ட் த்ரூ 3-4 கான்ஸ்டுவன்சிஸ்ன்றாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கூட்டத்தில் கூட ராகுலும் ஸ்டாலினும் மேடையை பகிர்ந்து கொள்ளாமல் போனது ரெண்டு விஷயம். இட் வாஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன், தெரிஞ்சு எடுத்த முடிவு. ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் இருக்க ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை, அதுதான் இந்த முடிவுக்கான ஒரே காரணம். இதுதான் ஃபேக்ட். ஆனால் தேஜஸ்வி யாதவ் நேற்று வந்திருக்காரு. இவங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தேஜஸ்வி யாதவ் கூட்டின்னு வந்து பேச வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வராருன்னாங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, கடைசி மினிட் நாளைக்கு கூட வராருன்றாங்க, பட் அது கன்ஃபர்மேஷன் ஆகலை. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாருன்னா அது கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜாக இருக்கும். அது இட் ஒன்ட் கோ டவுன் வெல் வித் காங்கிரஸ். ஸோ லாஸ்ட் வீக் பூரா அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு, திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னாங்க, பட் அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்படி அவர் வந்தாருன்னா அது காங்கிரஸ் கூட இருக்க திமுகவோடவே மேலும் வந்து இன்னமும் வந்து சிரமத்தை உண்டாக்கும். அந்த அலையன்ஸ் வந்து இன்னமும் கொலாப்ஸ் ஆகும், இன்னும் பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா கெஜ்ரிவாலோட அக்விட்டலை கண்டம் பண்ணது காங்கிரஸ். எல்லாம் இந்த அப்போசிஷன் ஹெயில்ட் இட், அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருமே அந்த தீர்ப்பை வரவேற்ற பொழுது அந்த தீர்ப்பை குறை சொல்லி இவர் ஒன்றும் உத்தமர் கிடையாது, இவர் தப்பு பண்ணியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு திரும்பவும் வலியுறுத்தினது காங்கிரஸ். காங்கிரஸோட அஃபிஷியல் ஸ்டாண்ட் ஆன் அரவிந்த் கெஜ்ரிவால்ஸ் அக்யூட்டல் வாஸ் த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் நாட் கரெக்ட். ஸோ அதனால் கெஜ்ரிவாலை கூட்டின்னு வந்தாங்கன்னா இங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலும் ஸ்ட்ரெயின் ஆகும். ஐ திங்க் டிஎம்கே அந்த பிளானை கைவிட்டுட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். எனவே இன்னும் நாள் இல்லை, இன்னும் 2 நாள் தான் இருக்குது உங்களுக்கு. நன்றி சார், உங்களுடைய நேரத்துகளுக்கும் நன்றி. மனோஜ், நன்றி.